ஃபேமிலிஸ் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா போன வீடியோ நம்ம சொல்லியிருப்போம். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் உள்ள கபோர்டு ஒர்க் எல்லாமே காமிச்சிரும் அப்படின்னு. சாரி, யூபிவிசியில் பண்ண எல்லா ஒர்க்குமே, கிச்சனில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், பெட்ரூமு, அதே மாதிரி தம்பி ரூமுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் எல்லாமே இந்த ஒரே வீடியோல தனித்தனியெல்லாம் போடல. ஹாலுக்கு கிச்சனுக்கெல்லாம் ஒரே வீடியோல காமிச்சோம். நாளை பால் காய்ச்சி முடிஞ்சு டூரு போடுறோம். ஒன்னொன்னு அசம்பிள் பண்ண பிறகு எல்லாரும் பாப்பீங்க தெரியுமா, அதுக்கு அப்புறம் போடுவோம். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா டிவி ஷோகேஜுமே அப்படியே காமிக்கிறோம். எப்படி இருக்கு டிவி ஷோகேஜ், மாடல்லாம் எப்படி இருக்கு, கலர்லாம் எப்படி இருக்கு, எதுக்கெல்லாம் ரூமுக்கெல்லாம் கலர் கொடுத்துருக்கோமோ அது எல்லாம் உங்களுக்கு ஓகேவா, எல்லாமே எப்படி இருக்குன்னு நீங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஐயோ இதுதான் நம்மளோட டிவி யூனிட். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது இதில். அது பண்ணி முடிச்சது பால் காய்ச்சிக்குள்ளே அது முடிஞ்சிடும் அந்த ஒர்க்கு. நடுவில் மட்டும் இந்த கோல்டு கலர் ஒட்டுற மாதிரி இருக்கு. இரு நேரம் நிற்கிறேன், வேற எப்படா எடுப்பாங்கன்னு இருக்கு. ஸோ இதான் நம்மளோட டிவி யூனிட்டு. ஸோ அந்த பாக்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்த சைடு வர மாதிரி இருந்துச்சு. இந்த சைடு வச்சா நல்லா இருக்காதுன்ட்டு அவங்களே நம்மளுக்கு பேராவூர்னில திரு செந்தூர் இன்டீரியல் ஒர்க் அவங்க தான் பண்ணாங்க நமக்கு. அதனால இந்த சைடு வச்சு கொடுத்துட்டாங்க. யூபிவிசியில் நமக்கு பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது வந்து ஒரு எல்லாம் டைட்டாக இருக்கும். எஸ், இது டைட்டாக இருக்க நல்லது. பையன் திறந்து அவனால திறக்க முடியாது தம்பியால. அம்மா சரி மேக்னெட்டு இந்த மாதிரி நல்லா எட்டி இருந்தே காட்டுறேன், அப்போ தான் தெரியும். இங்கேருந்து தான் நல்லா தெரியுது. ஸோ இங்கே தான் சோஃபா இருக்கும் நம்ம வீட்டில். இங்கேருந்து நம்ம டிவியே பார்க்க போகிறோம். நல்லா தான் இருக்கு. முடியாது விடுறியே. நடுவுல வந்து வேற கலர் இருந்தது. நாங்க ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. நடுவுல வந்து என்ன கலர் இருந்துச்சுன்னா ரொம்ப லைட் கலர் ஒயிட்டாவே இருந்தது. அதனால ஒயிட் எல்லாமே ஒயிட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஆர்டர் பண்ணி நாங்க ஒட்டியிருக்கோம். இதே ஸ்டிக்கர் வந்து கிச்சன்லயும் நாங்க ஒட்டியிருக்கோம். அதையுமே காட்டுறோம். பாதி ஒட்டாம இருக்கும், ஒட்டாம இருக்கும். அதை ஒட்டி முடிச்சுட்டு காட்டுறோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் நாங்க பார்த்த மாடல்ல பார்த்தீங்கன்னா இந்த கூட்டர் பேனல் மட்டும்தான் வந்துருந்துச்சு. இது நார்மல் செவுரா இருந்துச்சு. ஸோ ஆனால் நாங்கள் வந்து இது செவுரா விட வேண்டாம், இல்லை ஏதாவது டிசைன் ஒட்டுங்கன்னு சொல்லி இந்த சைடு கூட்டர் பேனல், அந்த சைடு இது இந்த மாதிரி வச்சுட்டோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டிவி யூனிட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் லைட் வீடியோ போட்டதில்ல. இந்த பிள்ளையார் வீடியோ இந்த லைட் எங்கே வாங்குனீங்க ஆன்லைனில் வாங்குனீங்களான்னு கேட்டீங்க. மேபி நீங்கள் இந்த ஃபோட்டோ எடுத்து ஆன்லைனில் செக் பண்ணீங்கன்னா கிடைக்கும். அமேசான், ஃபிளிப்கார்ட்ல கிடைக்கும். ஒண்ணே ஒன்னு இருந்துச்சு, நாங்க வாங்குனோம் அத. ஆமா, நிறைய பேர் வந்து போன வீடியோல கேட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பூஜை ரூம் இல்லையா, பூஜை ரூமே இல்லையா, என்ன இப்படி சொல்றீங்க? அப்படிலாம் இல்லைங்க. பூஜை ரூம் நமக்கு பூஜை ரூம் டிவி வீட்டு ஹால்லே பக்கத்துலயே இருக்கு. ஸோ ஹாலுக்கு வந்து நம்ம என்ன கலர் கொடுத்தோமோ அதே கலர் தான் நாங்க ரொம்ப பூஜை ரூம் வந்து நம்ம ரொம்ப எந்த டிசைனுமே கொடுக்கல. இந்த மணி மட்டும் வாங்கி கொடுத்தோம். இதை பண்ணி கொடுத்தாங்க நமக்காண்டி. தொராருல ஏன்னா நம்ம பூஜை வந்து கபோர்டு இல்லை, இதுதான் நம்ம சாமி கும்பிட்ற இடம். அதனால நாங்க இதுல தான் சாமி கும்பிடுவோம். இதுல எல்லா சாமியும் வச்சுக்கலாம். நமக்கு பெரிய பூஜை ரூம், நல்ல பெரிய பூஜை ரூம். விளக்குமே என்னோட குத்து விளக்க வச்சுக்கலாம், எல்லாமே வச்சுக்கலாம். எனக்கு பெரிய குத்து விளக்கு வச்சுக்கலாம், அதில் வைக்க முடியாது. வச்சிடலாம் நினைக்கிறேன், தெரியல. இருந்தாலும் வீட்டுல இருந்து அம்மா வீட்டுல இருந்து இப்ப பால் காய்ச்சிக்குன்னு சொல்லி 2 குத்து விளக்கு அது மீடியம் சைஸ்ல எடுத்துட்டு வருவாங்க. கீழே வந்து பூஜை சாமான் இங்க வச்சுக்கலாம். இதுக்கு கீழே வந்து வேற ஏதாவது ரஃப் ஜாமா, வீட்டுக்கு தேவையான ஜாமான் கூட நம்ம இதுல வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி மேல வந்து அது என்னது செல்ஃப் தான் இருக்கு. செல்ஃப் ஏதாவது திங்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். செல்ஃப் எங்களுக்கு மோஸ்ட்லி நிறைய வேணுங்க. செல்ஃப் வேணும் மேல எல்லாமே. போட்டுனாதான் ஒரு அழகு இருக்கும் அதுல. பூஜை ரூம் வெளியில சாமி படம் ஒட்டலான்னு இருக்கும். ஒட்டலாமா வேண்டாமான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா பூஜை ரூம்ங்கிறதுனால சாமி படம் ஒட்டுவோம் அப்படின்னு தோணுது. வெள்ளை கலர் நல்லா தெரியும். இல்ல ஒட்ட வேண்டாமா அது எப்படின்னு தெரியல. அது நீங்க சொல்லுங்க. நல்ல அழகா பீஸ்ஃபுல்லா இருக்கு. இல்ல கமெண்ட்ல சொல்லட்டும். பிள்ளையார் முருகர் அப்படியே காட்றேன், கொஞ்சம் தள்ளிக்குவேன். ஓகே, இந்த பூஜை ரூம் பார்க்கும்போது பீஸ்ஃபுல்லா இருக்கு. அப்படி இல்ல போட்டோ எதுவும் ஒட்டணும்னா போட்டோ ஒட்டிடுவோம். ஓகேவா? வாரல மேடம் வாங்க. என்ன அடுத்து அங்கயா போங்க. அங்க ரூம். இது வந்து தர்ஷனோட ரூம். தர்ஷனோட ரூமுக்கு வந்து அவனோட என்ன சொல்றது, அவனோட ரூம் கலருக்கு ஆப்டாவே போட்டாச்சு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பர்பிள் கலர்ல தான் ஃபுல்லா.
இது ஃபுல்லாமே உட்டன் லைட் கிடையாது சிஸ்டர், உட்டன் கிடையாது, எல்லாமே யூபிவிசில பண்ண கபோர்டு ஒர்க்கு. கபோர்டு சொல்லக்கூடாது, சாரி, யூபிவிசில பண்ண டோர்ஸ் எல்லாமே. அது பூட்டனர்ல லாக் இருக்குது. ஓகே தர்ஷா கையை எடுப்பா, அந்த லைட்டு போடாத. உங்களுக்கு வந்து கீயோடயே வந்துரும். இங்க பாருங்க, தள்ளு தங்கம். இங்க வா, இந்த சைடு வந்துரு, இந்த சைடு வந்துரு. அம்மா பூட்டு. மேலேயுமே அதே மாதிரி எல்லாமே பக்கா. ஆமா. அப்புறம் இந்த சைடுல ஒரு குட்டி கபோர்டு ஒர்க் மாதிரி, இதுல வேணா தர்சனோட Dress வச்சுக்கலாம். குட்டிக்கா சும்மா சண்டை எதுலனாலுமே நம்ம வச்சுக்கலாம் அவனோடத. தம்பி ரூமுக்கு வந்து ஒரு பொருள், ஒரு 2 பொருள் ஆர்டர் போட்டிருக்கேன். போட்டியா? 2 பொருள்னா லைட்டு சம்மந்தமா இல்ல, அது ஒரு டெக்கரேஷன் சம்மந்தமா ஒன்று. நான் கூட ஒன்று காமிச்சேன். தம்பியோட விளையாட்டு பொம்மை எல்லாம் வச்சு கூட வைக்கலாம் அப்படின்ட்டு இந்த மூலையில் வைக்கலாம்னு எனக்கு தோணுது. வச்சா நல்லா இருக்குன்னு தோணுது. இன்னொரு பொருள் வந்து அவன் நேம் போட்டு வருது. அது வந்து நான் உங்களுக்கு அது வந்ததுக்கப்புறம், அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம், பால் காய்ச்சி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்கிறோம். ரைட் ஆஃப் பண்ணியா? நம்ம ரூமில் ஆல்ரெடி இங்கே பார்த்துட்டீங்க, பட் இருந்தாலும் பாருங்க. ஆமாம், அன்னைக்கே காமிச்சோம், ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் காமிச்சோம். இன்னும் வேலை இருக்கு, அதனால தான் போடாம பார்க்காம வச்சிருக்கோம். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இன்னும் சுத்தம் பண்ணல வீடு. மெதுவா இதுதான் நம்மளோட பெட்ரூம். பெட்ரூம்க்கு வந்து இதுக்கு மேலே எதுவுமே போடல. இதில் ஏதாவது ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கலான்னு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம். என்னடா இது? அது லைட்டுக்குள்ளது. எந்த லைட்டுக்குள்ளது? அந்த மேலே லைட்டில் சங்கிலி மட்டும், அதில் ஒரு சங்கிலி உள்ள விட முடியலையா, அதனால அப்படி இருக்கு. ஸோ நம்ம உட்டன் இதுக்கு மட்டும் ரூமுக்கு ஏன் கொடுத்தோம் அப்படின்னா, இந்த இதுவுமே உட்டன் கலர் லைட்டுமே, அதே மாதிரி கட்லு உட்டன் கலரு, சேம் ட்ரெஸ்ஸிங் டேபிளுமே புதுசாக வர்றதுமே உட்டன். அவங்க அப்பா வாங்கி கொடுத்ததுமே வந்து உட்டன் கலர். இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிளுமே எங்கள் அப்பா வாங்கி தரேன். ஆமாம், வரேன். ஏன்னா வீடியோவில் வந்து லெச்சு வாங்கி தரேன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்படின்னே அது எதுக்கு யானையே வாங்கிட்டேன், பூனை வாங்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா வாங்கிட்டாரு. அதுவும் ஆர்டர் போட்டாச்சு. வேறடா, இன்னும் சிம்னி மாட்டல சிஸ்டர், வாங்கி கொடுத்த சிஸ்டர் நாளைக்கு இருந்து வாங்கி கொடுத்தாங்களே, அவங்க இன்னும் மாட்டல. நாளைக்கு மாட்டிடுவோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மாட்டிடுவோம், பல நாள் அப்படியே இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட பெட்ரூமில் உள்ள ஒரு இது. இன்னொன்று க்ரீன் கலருக்கு வந்து இந்த உட்டன் கலர், லைட் உட்டன் கலர் நல்லா இருக்கு. டார்க்காக போட்டோம்னா நல்லா இருந்திருக்காது, லைட்டாக போட்டோம்னா சூப்பராக இருந்திருக்கும். அவ்வளோதான். ஏசி சுவிட்சை போட்டு பாரு, அந்த கீழே உள்ளது லைட் எரியுற மாதிரி. உங்களை போட்ட இல்லை, அந்த கலெக்ஷனே இல்லை. சரி விடு, வா வா வா. அது லைட்டு, இந்த லைட் தான் பார்த்துருப்பாங்களே எல்லாம் கலர். வாடா கர்ஷா. அடுத்து வந்து கதவுக்குலாம் பெயிண்ட் அடிச்சாச்சு. ஜன்னலுக்கு வந்து இந்த கலர் அடிச்சிருக்கோம். சூப்பராக இருக்குல்ல கலர், இந்த கலர் அடிச்சாச்சு. ஸோ முக்கால்வாசி ஒரு 90% வேலை முடிஞ்சிருச்சு பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கிச்சனுக்கு என்ன கலர் போட்டிருக்கோம்னு ஆல்ரெடி உங்கள்கிட்ட காமிச்சிட்டோம். இந்த அருக்கு பாருங்க, இதுதான். ஸோ இங்கே வந்து டைனிங் ஹாலு, அந்த இடத்துல செல்ஃப் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல இதை நம்ம வச்சுருவோம் அப்படின்னு ஐடியா பண்ணி இதை வச்சுட்டோம். ஸோ நாளைக்கு நம்ம ஏதாவது வைக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இதை வச்சிடலாம். இதுதான் கட் அண்ட் ஃபிட்டாக கரெக்டாக மாட்டுச்சு. இந்த இடம் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. வீட்டில் இருந்து பண்ணி கொடுத்தாங்க. தங்குற வசதி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தங்கி நம்ம பண்ணி. ஏன்னா அந்த டயத்துல இந்த மாதிரி கரண்ட் இல்ல, எதுவுமே இல்லை, பாத்ரூம் வசதி கிடையாது, எதுவுமே இல்லை. அதனால அவங்களால தங்கமுல போயிட்டு வந்தாங்க. அடுத்து எல்லாரும் எதிர்பார்த்தா கிச்சன். வாங்க, இந்த லவ் லைட் நிறைய பேர் நல்லா இருக்குக்கா, எங்கே வாங்கினீங்க கேட்டீங்க. இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணேன். நீங்கள் சீலிங் லைட், லவ் லைட் அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு வந்துடும். அடுப்பு வந்து இங்கே தான் இருக்குது. அடுப்பு வந்து நாளைக்கு ஃபிட் பண்ணிடுவோம். நீங்கள் அடுப்பு எல்லாமே. ஆமாம், ஏன்னா குட்டியம்மா ஸோ நம்ம வீட்டில் உள்ள நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிச்சன் நம்ம பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் வெளில வந்ததுக்கப்புறம் அவங்க ஆள் இது காட்டுவாங்க. இங்கே வந்துரு, இங்கே கூட கரெக்டாக தான் தெரியுது. தாங்கப்பட்டு இதுதான். இங்க அடுப்பு வந்து என்னாச்சுன்னா அளவு எடுக்க நல்லா இருக்குல்ல. இங்க இருந்து சமையல் வீடியோ எடுக்கிறது கரெக்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. நாங்க மோஸ்ட்லி கிச்சன் கொஞ்சம் நல்லா பிரைட்டான கலரா இருக்கணும்னு யோசிச்சதே நம்மளோட வீடியோக்காக தான். நம்ம யோசிச்சோம். திறந்துறாதடா, விழுந்துருவே, நீ திறக்க முடியாது. இதெல்லாம் உள்ள பூட்டி வச்சிருவேன் உள்ள. அம்மா போ, வீடியோ எடுத்துக்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஏன் இன்னும் அடுப்பு ஏன் வைக்கல அப்படின்னா, நம்மளுக்கு ஷோரூம்ல இருந்தெல்லாம் வந்துட்டாங்க. அடுப்பு சைஸ் அளக்கும் போது கரெக்டாக வந்துருந்துச்சு. பட் நம்ம பூசி டைல்ஸ் எல்லாம் பூசினதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அளவு வந்து கொஞ்சம் சுருங்கிருச்சு. அதனால
இதை வந்து இப்படி கட் நிறைய பேர் இன்னொன்று என்கிட்ட கேட்டாங்க, ஏன் இப்ப காலத்துல உள்ள நீங்க வாஷ் பேஷன் வைக்கல அப்படின்னு. ஆக்சுவலி இந்த வாஷ் பேஷன் வந்து இது வந்து என்னன்னா ஃபைபர். இது வந்து இதுவுமே மெட்டல் வந்து இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ஃபைபர் தான். இது வந்து நாங்க அது ஏன் கொடுக்கல அப்படின்னா, நாங்க பார்த்த முக்காவாசி வீட்டுல எல்லாமே உடஞ்சிருக்கு. நம்ம அந்த திருவுறது அந்த பண்றது எல்லாம். ஆமா, இன்னொன்னு அதுக்கும் தனி அக்கா மச்சான் வீட்லயுமே இருக்கு. அத்தை என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி வாங்கிறாது, எனக்கு கை கழுவவே எங்க திருப்பன்னு தெரியாம இருக்கு அப்படின்னா. ஆனா எனக்கு ஆசை அந்த மாதிரி வாங்கணும்னு ஆசை. பட் இருந்தாலும் ஓகே மேம், ஃபியூச்சர்ல வேற ஏதாவது வீடு கட்டணும்னா அதே மாதிரி வாங்கிடுவோம்னு சொல்லியிருக்கு. அது 6000 ரூபாய் சம்திங். அது கம்மி தான் அது ரொம்ப. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் என்ன அந்த ஸ்பைசி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். நம்ம இந்த எட்டும்ல எனக்கு மேல எட்டுது. எல்லாத்தையும் வைக்க முடியாது, நார்மலா தான். எப்படி இதுக்கு நான் லைட்டிங் இன்னும் கொடுக்கல. லைட்டிங் எல்லாமே ஆமா, இது லைட்டிங் வந்து உங்களுக்கு இன்னும் ஆர்டர் போடணும். இந்த மாதிரி கீழ தோல் இத கட்டு. நாங்க வேற எங்கயுமே வைக்கல. தட்டாத டேய், தட்டாத. இதுதான் எல்லார் வீட்லயும் இருக்குது. நம்ம சில்வர்ல வாங்கி வச்சிட்டோம் எல்லாமே. இதா பாருங்க, இத நம்ம தனியா கூட எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம். இது வந்து கரண்டி வைக்கிறது, கரண்டி ஸ்பூன் அந்த மாதிரி வைக்கிறது. இது கல்லு தர்சா, அது கீழ ஓபன் பண்ணனும். கல்லு தர்சா ஓபன் பண்ணுங்க, நீங்க ஓபன் பண்ணுங்க. இது என்னது வைக்க? தட்டு வைக்க. இது வந்து தட்டு, பாத்திரம், குட்டி குட்டி பாத்திரம், பால் பாத்திரம், குட்டி குட்டி ஜாமா அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுதான் பெருசா வைக்கிறது. இதுவுமே பாத்திரம் தட்டு எதனாலுமே வச்சுக்கலாம் இங்கேயுமே. சொல்லுங்க. ஓகேவா? மிச்ச இடத்துல எல்லாமே நம்ம சும்மா நார்மலாவே ஓபன் ஸ்பேஸாவே கொடுத்துட்டோம். தெரியுதா? லாக் ஆயிடும். இங்க பாருங்க, இந்த இடத்துலயுமே அப்படிதான். நமக்கு தேவை அப்படின்னா நமக்கு திங்ஸ் வைக்கிற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியானது. இதே 7000 ரூபாய் வந்துருச்சு இந்த செட். அப்படியே இந்த செட் மட்டும் இதுவே நாங்க தான் வாங்கி கொடுத்தோம். இது வந்து இந்த இதுமே நாங்க ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தோம். குவாலிட்டி எப்படி வருமோன்னு நினைச்சோம். பட் ஆனா வேற லெவல் பெர்ஃபெக்ட்டாவே வந்திருக்கு. அண்ட் இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போற எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எல்லாமே இதுல நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸி, ஏர் ஃப்ரையர், ஜூஸ் மேக்கர், எலக்ட்ரிக் குக்கர், அதே மாதிரி மேலேயும் இருக்கு. மேலேயுமே இருக்கு. இதுல ஃபுல்லா நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா மிக்ஸி இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வெளியில இருக்கிறதே ஒரு மாதிரி இருக்கும். தேவைக்கு நம்ம வச்சுட்டு தேவைக்கு நம்ம வச்சுட்டோம்னாலே போதும். அவ்வளவுதான். அடுப்பு மாட்டணும், அவ்வளவுதான். இது எட்டாவது நமக்கு. எட்டாவது மேலேயும் இருக்கு திங்ஸ் வைக்கிறது. மேல இன்வெர்டர் இங்க தான் இருக்கு. இப்ப 3 லைட் எரியுது. இப்ப எரியுது, திடீர்னு எரிய மாட்டேங்குது. அது என்னமோ தெரியல. இப்ப பாருங்க 3 லைட் எரியுது பாருங்க மேல. நான் எல்லாமே உங்களுக்கு ஸ்லோமோ மாதிரி வீடியோட எடுத்துருவோம். பாருங்க எப்படி இருக்குன்னு எல்லாமே. சோ இந்த லைட் இப்படி இருந்து காட்டு. சூப்பரா இருக்கு. இப்படி இருந்து வா. நல்லா இருக்கு. இரு வரேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் இந்த ஸ்டிக்கர் இங்க ஒட்டிருக்கோன்னு சொன்னோம்ல, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லிப்பேன் எனக்கு இந்த கலர் பிடிக்கல அப்படின்ட்டு. அதனால இதுக்கு ஆப்டா இருக்கிற மாதிரி ஆர்டர் பண்ணோம். இதுல மட்டும் ஒட்டணும். இப்போ முடிஞ்சா கூட ஒட்டிட்டு நாங்க போயிடுவோம். வேற எந்த வேலையும் இல்லை நமக்கு போக. ஸோ இதில் முடிஞ்சா கூட ஒட்டிட்டு நம்ம போயிடலாம். அடுத்து அவ்வளோதான். இன்டீரியர் ஒர்க் வந்து நம்ம வீட்டில் இவ்வளோதான் சிம்பிளாக கொடுத்துக்கோம். இந்த ஆர்ச்சில் ஏதாவது பண்ணலான்னு நினச்சோம் இங்கே. பட் ஆனால் இதை இப்படியே விட்டுருவோம். பட் இங்கே வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஒரு இது பண்ண போகிறோம். பாசி மாதிரி பண்ண போகிறோம். அது கொஞ்சம் அழகா இருக்கும்னு தோணுது. நிறைய வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா அது பெரிய ஒரு செலவில் கொண்டு போய் விடுது. அந்த ஒரு காரணத்துக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த யூபிவிசி ஸ்டிக்கரை வாங்கி ஒட்ட போகிறாங்க, அவ்வளோதான். இந்த யூபிவிசி ஸ்டிக்கரை இதில் ஒட்ட போகிறாங்க. பட் ஆனால் இதுக்குன்னு பார்த்தீங்கன்னாலே ஒரு 10 ரூபா கிட்ட நம்ம எக்ஸ்ட்ராவா லேபர் கூலி எல்லாமே சேர்த்து போகிற மாதிரி இருக்கனால இதை நம்ம விட்டுட்டோம். இதில் வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி பாசி மாதிரி இருக்குது. அதை நம்ம வாங்கிட்டோம் எல்லாமே. அது வந்து பால் காய்ச்சி எல்லாம் முடிஞ்சிட்டு ஹோம் டூர், உங்களுக்கு ஹால் டூர் அந்த மாதிரி தனித்தனியாக போகிறோம். பால் காய்ச்சலாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா திங்ஸுமே நம்ம வீட்டுக்கு வந்துடும். எல்லாமே மாட்டி எல்லாமே நம்ம காமிச்சு நம்ம போட்டுடலாம். அவ்வளோதான். பிள்ளையார் கேட்டிங்க தெரியுமா, அந்த எரியுது பாருங்க. ஃபோட்டோ எடுத்து ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். ஆமாம், ஃபோட்டோ எடுத்து நீங்கள் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும், அது தெரிஞ்சிடும். அவ்வளோதான். இன்டீரியர் ஒர்க் எல்லாமே தனியாக ஒரு வீடியோவாக அவங்க எடுத்துப்பாங்க இப்போ.
பெயிண்ட் அடிச்சாச்சு, ஃபுல்லாவே அடிச்சு முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு கோட்டிங் மட்டும் அடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த சைடு அடிக்கணும் நிழலுச்சு. காட்டிடாத, வீடியோல காட்டாத. எதுல? இந்த பாக்ஸ் மட்டும் ஒயிட்டா விட போறா. ஒயிட் தான் அடிப்பாங்க நினைக்கிறேன். இல்ல அடிக்கறானே தெரியல. அதுக்கு ஏதாவது டார்க் கலர் அடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்றா. எந்த டார்க்? இந்த பாக்ஸுக்கு. சரி கேக்குறேன் நாளைக்கு. அவர்ட்ட சொல்லு. இது ஒயிட் நல்லா இல்ல. எல்லாமே லைட் கலரா இருக்கு. அதுக்கு மட்டும் ஒரு டார்க் கலர் அடிக்க சொல்லு. சூப்பரா இருக்கும். இந்த ஆர்ச்சுக்கு மட்டும் அடிக்க சொல்றியா? இதுக்கு மட்டும் ஒரு டார்க் கலர் அடிச்சா. அந்த மேல ப்ளூ கலர் அடிச்சிருக்கியா? அது ஓகேவா? பார்டர்ல அடிச்சிருக்கியா? அது அடிக்க சொல்லுமா? அங்க ஒரு கீழ அடிச்சிருக்காங்க பாத்தியா? அத மேல அடிச்சிருக்கு. இல்லையா? அந்த பார்டர்ல அடிச்சிருக்காங்களா? அத அடி. நம்ம இன்டீரியர் வொர்க் பண்ணதுக்கு வந்து யார்ட்ட கான்டாக்ட் பண்றது? பேராவூரணி திரு செந்தூர் ஃபர்னிச்சர்னு பாருங்க. பேராவூரணி இன்டீரியர் ஒர்க்குன்னு போட்டாலுமே திரு செந்தூர் இன்டீரியர் ஒர்க்குன்னு வந்துரும். நீங்க அவங்க டீடைல்ஸ் நம்பர் எது வேணா அவங்க தஞ்சாவூர் கும்பகோணம் வரைக்குமே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஊருமே பண்றாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்றாங்க. ஃபோன் நம்பர் கீழ கொடுப்போம் முடியுமா? கமெண்ட்ல ஃபோன் நம்பர் கொடுக்கலாம். கொடுக்க முடிஞ்சா கொடுத்துரு. கண்டிப்பா கொடுக்கலாம். சோ கமெண்ட்ல ஃபோன் நம்பர் வீடியோ கிடையாது. எல்லாமே நாங்க காசு கொடுத்து தான் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் வந்து அவங்களுக்கு நாங்க பண்றோம். அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு பண்ணணும், இப்போ நீங்கள் குடியிருக்கிற வீட்டுக்கே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து அளவெல்லாம் எடுத்து கொட்டேஷன் கொடுத்தது பிறகு உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் தான் பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நாங்கள் விசாரித்த வரைக்கும் ஓரளவுக்கு கம்மி. என்னைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி. நாங்கள் நிறைய இடத்துல விசாரிச்சு லாஸ்ட்டாக ஃபைனலாக தான் நம்ம அண்ணனை இது பண்ணது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னா அவங்க நம்பர் கீழே கொடுக்குறோம். கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். வீட்டில் தங்கியும் பண்ணுறாங்க. நம்ம உங்களுக்கு வந்து எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் தங்கியுமே பண்ணுவாங்க. 3 நாளே முடிச்சு கொடுத்துருவாங்க. எங்களுக்கு கரண்ட் ப்ராப்ளமாக இருந்துச்சு. இங்கே கரண்ட் ப்ராப்ளம், அப்புறம் வசதி இல்லை, அதுதான் மோஸ்ட்லி. அதனால போயிட்டு வந்தாங்க. பக்கத்து ஊர்னால போயிட்டு வந்தாங்க. இதே லாங் அப்படின்னா தங்கியிருந்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க வீட்டிலேயே தங்கிடுவாங்க. ஸோ நல்லா பண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு ஓகே, பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பட்ஜெட் விதத்தில் அவங்க பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னைய பொறுத்த வரைக்கும் இன்ஜினியர் டைமே நான் பட்ஜெட் சொன்ன பிறகு பரவாயில்ல சூப்பர் அப்படி தான் சொன்னாங்க. நல்லா பண்ணியிருக்காங்கண்ணே, இப்போ ஓகேண்ணே, இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படி தான் சொன்னார் அவருமே. ஸோ இதுதான் நம்மளுடைய வீட்டில் உள்ள நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீட்டுக்கு பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த சந்திக்கும் முறை உங்களுடைய பாய்.